நம்ம வாழ்க்கை எல்லாருக்குமே நிறைய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிசல்ட் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையே ரன் ஆகிட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்குள்ளே தோணும், எந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய அதை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது, அதை பொறுத்து தான் நம்ம அடுத்து இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்போம். ஒரு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோன்னா எப்போவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இடமே தப்பு அப்படின்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தானே. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு மணியவோ ஒரு ஃபினான்ஷியலையோ சார்ந்தது அல்ல. அதை தாண்டி நமக்குள்ள நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். இல்லை இந்தந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால், இந்தந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ மாற்றம் நிகழும், எத்தனை பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எல்லாமே இங்கேருந்தான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து. அப்போது 7 investments that will make you richer, greater and happier. என்ன அந்த 7 இன்வெஸ்ட்மெண்ட்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே சூப்பராக, சந்தோஷமாக, செம்மையாக நம்ம சொல்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது என்னவா இருக்கும்? என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு? என்கிட்ட எதுவுமே இல்லையே, என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பல கேள்விகளோட இந்த எபிசோடை எதிர்நோக்கியிருப்பீங்க. உங்களுக்காக இந்த எபிசோட நீங்கள் கேட்க போகிறது 7 investments that will make you richer, wiser and happier. பணக்காரனாகவும் அறிவாளியாகவும் முக்கியமாக நிம்மதியான சந்தோஷமான மனிதனாகவும் மாற்றுறது எப்படி? தொடர்ந்து கேட்கலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே நம்ம மீட் பண்ணுறது நல்ல நேரமாக இருக்கும், நல்ல காலமாக இருக்கும். உங்களை மீண்டும் மீண்டும் வந்து சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். எந்த ஒரு நேரத்திலையும் உங்கள் சப்போர்ட்னால தான் தொடர்ந்து நான் ரன் பண்ண முடியுது. மைண்டை விரட்டி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறது எவ்வளோ சந்தோஷன்றது நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட பேசுகிறது. உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவு உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட் எபிசோடை லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட் ஃபேமிலி. பர்சனலாக உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவோ கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வந்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? எப்போவுமே வரக்கூடிய நம்ம நண்பா நண்பிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு உந்துதல், அதுதான் என்னை தொடர்ந்து பேச வைக்குது. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அடுத்துங்க. நல்ல விஷயத்த ஒன்று பண்ணுறோம், பர்பஸ்ஃபுல் லிவிங் சொல்கிற மாதிரி பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் வாழ்க்கையை உருவாக்க முடியுது அப்படின்னா ஸோ வி ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க என்னோட ஹாபின்னு சொல்ல முடியாது, என்னுடைய ஆசை. $0, $0 ஆர் 0 எந்த மணியாக இருந்தாலும் எதுவுமே கிடையாது. எந்த ஆடும் ப்ளே ஆக போகிறது கிடையாது, எந்த ஒரு நேரத்துலையும் வரப்போகிறது கிடையாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க உங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே நான் என்னோட சந்தோஷமாக எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்களும் அது நினச்சிக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேருக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு மூமெண்ட். நீங்கள் லிசன் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, ஃபாலோ பண்ணும்போது, மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், நம்ம நிறையா பேசிட்டோம். சீக்கிரம் ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், நம்ம சீக்கிரமே உள்ளே போயிடலாம். 7 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் வில் மேக் யூ ரிச்சர், வைசர் அண்ட் ஹாப்பியர். என்னவா இருக்கும்? த ஃபர்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுங்க. சுற்றி முற்றி பார்த்து அவங்க அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வைக்க போகிறோம், அதுதான். நம்பிக்கையை மட்டும் தாண்டி நம்மளுடைய ஹெல்த் எல்லாமே. யுவர் ஹெல்த் இஸ் இன் ஜஸ்ட் அ வெல்த், இட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன். சுவர் இருந்தால் தான் சுத்திரம் வரைய முடியும். நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு உடல், இந்த ஒரு மனசு, இது ரெண்டையுமே பியூராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணியே ஆகணும். நல்ல 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 ஃபுட்டை சாப்பிடுங்க. கண்டது கழிதை சாப்பிடாதீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான லுக்கு கொடுக்கும். உங்களுக்கு, மற்றவங்க சொல்கிறதுல கிடையாது, உங்களுக்கு. ஜிம் isn't just for looks, it is for confidence and energy. ஒரு 1/2 மணி நேரம் வாக் பண்ணிட்டு வந்தாலே எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது பாருங்கள். எல்லாமே நம்மளுடைய மனநலமும் உடல்நலத்துக்காக தான். டாக்ஸிக் பீப்புளெல்லாம் ரொம்ப பெருசாக பேச்சு வச்சுக்கிறாதீங்க. மனசை கீழே தள்ளக்கூடிய டாக்ஸிக்காக எது கொடுத்தாலும், எது நம்ம மனசை அஃபெக்ட் பண்ணாலும் அது பக்கம் போயிடாதீங்க. நம்மளுடைய மனசோட நிம்மதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நோக்கி தான் நம்ம ஓடாடணும். திங்க் அபவுட் இட். A healthy mind and body can take you places that money cannot. இவ்வளோதான் மணி இருந்தாலும் நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம உடம்பு போச்சு அப்படின்னா திருப்பி வரவே வராதுங்க. உண்மையிலே எதுவுமே ஈக்குவல் கிடையாது. நல்ல சவுண்ட் பாடி, சவுண்ட் மைண்ட் மேக்ஸ் அ சவுண்ட் லைஃப். அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஸோ த ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் யுவர் செல்ஃப், ஹெல்த் அண்ட் மைண்ட், போத் ரெண்டுமே தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் சர்க்கிள். ஆமாங்க, என்னடா ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் யோசிச்சுருக்கோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க 60-70% நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவாங்க. ஈவன் தோ அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட. who you hang with shapes your mind. Stick with those who are hungry for self-improvement. யார் பெருசாக பண்ணணும், பெருசாக சந்தோஷமாக இருக்கணும், நிறைய நல்ல விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் பண்ணக்கூடிய நண்பிகள், சேம் லைக் யூ. நான் அவங்க கூட நல்ல ஒரு நட்பில் நம்ம தொடரணும்ல, அது மாதிரி உங்களுக்கு உள்ளேயும் தோணணும். உங்களுக்கு என்ன நான் மாதிரி எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி பேசுகிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வாழ்க்கையை எல்லா நேரத்துலையுமே நெகட்டிவான தாட்ஸ் மட்டுமே கொண்டு வர்றது, எல்லாமே அவங்கள அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ நம்மளை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பில்டர்ஸ், நாட் பிரேக்கர்ஸ். உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள், உங்களை வளர்க்கக்கூடிய மனிதர்கள் இருக்கணும். உங்களை பிரேக் பண்ணுறவங்க இருக்கவே கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. த தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இன்வெஸ்ட் இன் புக்ஸ். புக்ஸ் ஓப்பன் வேர்ல்ட்ஸ் தட் மணி cannot buy. எவ்ரி புக் ஓப்பன்ஸ் அ நியூ டோர். உண்மைதாங்க. ஈவன் இந்த பாட்காஸ்ட் கூட நீங்கள் படிக்க முடியாததை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாததை, நீங்கள் பார்க்காததை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து உங்கள் மனசை மாற்றி
நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான லைஃப்பை வாழுவதற்கான ஒரு பலனை தருதில்ல நம்ம பாட்காஸ்ட். அது மாதிரி தான் புக்ஸும். எவ்ரி புக்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ், எவ்ரி புக்ஸ் ஆர் மேஜிக்ஸ். ட்ரை பண்ணுங்கள், ரீட் பண்ண. நானும் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா, பாட்காஸ்ட் லிசன் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்சோ லைக் அ ரீடிங் அ புக். ஃபைண்ட் புக்ஸ் தட் ஸ்பார்க் ஐடியாஸ், give you new perspectives and teach things nobody talks about it. Your wisdom grows as you read. நம்மளுடைய அறிவு பன்மடங்கு வளர ஆரம்பிக்குங்க நம்ம புக்ஸ் படிக்கும்போது, நல்ல விஷயங்களை படிக்கும்போது. நான் சொல்கிறேன், டூம் ஸ்க்ரோல் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிருங்க. ஒரு கரெக்டான மனநிலையை எப்பயுமே கொடுக்காது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட் இன் எக்ஸ்பீரியன்சஸ். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் வாட் யூ ஆர் லிசனிங். நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய இடங்கள்லேருந்து எடுத்த, படித்த, கேட்ட விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக. எப்படி we are greatல. நத்திங் கேன் ரீப்ளேஸ் ரியல் லைஃப் லெசன்ஸ். ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ப்ளோர் த அன்னோன். Experiences over things. They will always leave a mark even if they are not Instagram worthy. இன்ஸ்டாகிராமில் போட்டு ஒரு 500 லைக் 1000 லைக் வாங்குறது மேட்ரு கிடையாதுங்க. நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது மேட்ரு கிடையாது. நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில், ஒரு ஆள் 2 பேர் 10 பேர் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்மளை தொடர்ந்து ஓட வைக்கும். என்ன மாதிரி the only way growth happens, seek discomfort. சில கஷ்டமாக தான் இருக்கும். யாருமே ஈஸியாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பிளேஸை அடைஞ்சது கிடையாது, அடையவும் முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அப்போ நம்ம மட்டும் விதிவிலக்கல்ல. கரெக்டு தானே? நெக்ஸ்ட் 5th ஒன், இன்வெஸ்ட் இன் லுக்கிங் கிரேட். இது உங்களுடைய இமேஜை நான் சொல்லலை, உங்கள் ப்ரெசன்ஸ், உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இந்த ட்ரெஸ் தான் போகணும், அந்த ட்ரெஸ் தான் போகணும் சொல்லலை. ஆனால் போடுற ட்ரெஸ்ஸை ரொம்ப நீட்டாக போடணும். அது கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப பக்காவாக செம்மையாக ஒரு ரூமில் நம்ம ப்ரெசன்ஸ் போகும்போது, இல்லை நம்ம வெளில போகும்போது, ட்ரெஸ் போடும் போதே நம்மளை பார்த்தாலே ஆகா அப்படின்ற மாதிரி, மற்றவங்களுக்காக இல்லை, நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் பிறக்கும். அதுதான் உண்மை. The next one, 6th one, invest in a side hustle or business. நான் சொல்கிறது ரொம்ப சின்ன சின்ன விஷயம். உங்கள் பொழுதுபோக்கே பிஸ்னஸாக மாற்றினா கூட ஓகே தான். ஏன்னா எப்போவுமே நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பே செக்குக்காக வெயிட் பண்ணுற, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சேலரி வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுற ஆள் தான் நம்மளாம், இன்க்ளூடிங் மீ. அப்போது எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை நம்பி நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைஃப்பில் எத்தனை டைம்னாலும் யூட்டர்ன் வரலாம், எப்போனாலும் வரலாம். எப்போவுமே இதே மாதிரியே ஸ்மூத்தாக சந்தோஷமாக போகணுன்றது ஆசை. ஆனால் அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அப்போது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில், நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயத்த சைடில் ஹாபியாவோ பிஸ்னஸாவோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்திலே தோற்றுக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் எதுவுமே இல்லாதப்ப அது உங்களுக்கு கை கொடுக்கும். உண்மை தானே? 7th ஒன், இன்வெஸ்ட் இன் சைலன்ஸ். சைலண்ட்டாக இருக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படி தானே யோசிக்கிறீங்க? திங்க் பண்ணுங்கள். இந்த பிஸியான உலகத்தில் மொமெண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ் ஆர் இன் ஜஸ்ட் ரேர், தே ஆர் எசென்சியல். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் அப்படியே பிரேக் எடுத்துகிட்டு அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்து உங்கள் மனசை லிசன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிளாரிட்டி, எவ்வளோ அமைதி, எவ்வளோ ஷார்ப்பான மைண்ட், இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இன்வெஸ்ட் இன் யுவர் சைலன்ஸ். இந்த 7 விஷயங்கள், இன்வெஸ்ட் இன் சைலன்ஸ், இன்வெஸ்ட் இன் சைடு ஹசல் ஆர் பிஸ்னஸ், இன்வெஸ்ட் இன் லுக்கிங் கிரேட், invest in experiences, invest in books, invest in your circle, invest in yourself first. இந்த 7 இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு மணியோ எதுவுமே தேவையில்லை, நம்ம டிசிஷன் தான்.
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாகவும் நம்ம ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப 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 ரிச்சாகவும் கண்டிப்பாக மாறுவோம். உண்மைதாங்க. இந்த 7 விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, இல்லை எப்படி இருக்க போகுது, இதை தவிர வேறு என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். இந்த டிப்ஸ் எபிசோட் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சூப்பரான எபிசோடோட உங்களை வந்து சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய தாட் எல்லாத்தையுமே RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பாட்டிஃபைல ப்ளீஸ். நம்ம போலுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணாதானே நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் க்ளோஸாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் தெரியும் எனக்கு. ஒரு சைடை மட்டும் நான் பேசிகிட்டே இருக்க முடியாதுல்ல. பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்ரைட், அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ_Mano. டாடா, டேக் கேர், பை பாய், see you. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.